செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொளின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் சோபகிருது வருஷம் தை மாதம் 28ஆம் தேதி பிப்ரவரி 11/2/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் இரவு 9:09 வரை துதியை திதி, அதன் பிறகு திருத்தியை திதி. இன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். இன்றைய தினம் மாலை 5:39 வரை சதயம் நட்சத்திரம், அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். பரிகம் நாம் யுகம், அதன் பிறகு சிவம் நாம் யுகம். பாலவகரணம், நேத்திரம், ஜீவன் இரண்டும் 0 என்ற அளவில் இருக்கிறது. சதயமும் பூரட்டாதியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம் ஆக வேண்டிய தினம். நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் சந்திர தரிசனம், 3ஆம் பிறை தெரியக்கூடிய தினம். இன்றைய தினம் மாலை நேரத்திலே சூரியன் அசனமாகும் போது மேற்கு வானத்தில் மெல்லிய கோடாக சந்திரன் தெரியும். அந்த சந்திரனை தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி என்று புராணங்கள் கூறுகிறது. ஆகவே இன்றைய தினம் ஆயுள் விருத்திக்காக சந்திர தரிசனம் செய்யக்கூடிய தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் முதற்கொண்டு 4 நாட்களுக்கு மகாவிஷ்ணுவுக்காக, பெருமாளுக்காக விரதம் இருப்பது நல்லது. அதாவது இன்றைய தினம் முதற்கொண்டு 4 நாட்களுக்கு ஒருவேளை மாத்திரம், பகல் நேரம் மாத்திரம் சாப்பிட வேண்டும். அதுவும் முக்கியமாக காலை நேரத்தில் கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு சென்று விட்டு அங்கே தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு வீட்டிலே விஷ்ணுவுக்காக, பெருமாளுக்காக பூஜைகள் செய்துவிட்டு 4 நாட்கள் விரதம் இருந்து பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக தொழில் விருத்தி ஏற்படும். தொழில் விருத்திக்காக இன்றைய தினம் முதற்கொண்டு 4 நாட்களுக்கு விஷ்ணுவுக்காக விரதம் இருந்து பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு வீட்டிற்கு வந்து பெருமாளுக்கு பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு சாப்பிடுவது நலம். இன்றைய தினம் விவாகம், திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் சதயம் நட்சத்திரமாக இருப்பதால் சதயம் நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம். இன்றைய தினம் பூமிடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு ஏற்ற தினம். நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு ஏற்ற தினம். இன்றைய தினம் சீமந்தம் வளைகாப்பு செய்தால் நல்ல நேரத்தில் குழந்தைகள் பிறக்கும். நாமகரணம் செய்வதற்கு, குழந்தைகள் பெயர் சூற்றல் நடத்துவதற்கும் ஏற்ற தினம். அன்னப்பிராசனம் என்று சொல்லக்கூடிய முதலாக குழந்தைகளுக்கு சோறுட்டுவதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. உபநயனம் செய்வதற்கு, அதாவது காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு ஏற்ற தினம். வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய கல்வியை தொடங்குவதற்கு, குதிரை வாங்குவதற்கு, மேலும் பசுமாடுகள் வாங்குவதற்கு, 2 சக்கர, 3 சக்கர, 4 சக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு, தேவதைகளுக்கான பிரதிஷ்டைகளுக்கான ஏற்பாடுகள் செய்து கொள்வதற்கு, பூமி வாங்குவதற்கு, தொட்டிலில் குழந்தையை விடுவதற்கு, வெளிநாடு அல்லது வெளியூர் யாத்திரைகள் செய்வதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் இன்றைய தினம் ஏற்ற தினமாக, ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தை மாதத்தில் வருகின்ற கடைசி சுபமுகூர்த்த தினம். இந்த வாரத்தில் இந்த ஒரு சுபமுகூர்த்த தினம் மட்டுமே இருக்கிறது. அடுத்து திங்கட்கிழமை, சோபகிருது வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி பிப்ரவரி 12/2/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று திருத்தியை திதி. இன்றைய திருத்தியை திதி, திங்கட்கிழமை திருத்தியை திதி 5:44 வரை இருக்கிறது. அதன் பிறகு சதுர்த்தி திதி பகல் 2:56 வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். சித்தம் நாம் யுகம், தைத்துலாக்கணம், நேத்திரம் 0, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பூரட்டாதியும் திங்கட்கிழமையும் சேரும்போது மரண யோகம், உத்திரட்டாதியும் திங்கட்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை பகல் 2:56 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவிலே இருக்கிறது. திங்கட்கிழமை பஞ்சாங்கத்தில் வரகுந்த சதுர்த்தி என்று போடப்பட்டிருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. வரகுந்த சதுர்த்தி என்பது சிவபெருமானுக்கு மல்லிகை பூவினால் இன்றைய தினம் அர்ச்சனை செய்ய வேண்டும். அவ்வாறு இன்றைய தினம் மல்லிகை பூவினால் சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்தால் வளமான வாழ்க்கைகள் கிடைக்கும். மேலும் பெண்களுக்கு இருக்கின்ற மாங்கல்ய தோஷங்கள் விலகும். சில பெண்களுக்கு மாங்கல்ய தோஷத்தினாலேயே திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கும், அல்லது திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருப்பதனால் ஆண்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். இந்த தோஷங்கள் விலகுவதற்காக திங்கட்கிழமை என்று பிரதோஷ காலத்திலே, மாலை நேரத்திலே பிரதோஷ காலத்திலே மல்லிகை பூவினால் சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பானது. இது நிறைய பேருக்கு தெரிவதே கிடையாது.
அதாவது நிறைய குருக்கள் புரோகிதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிவதில்லை. இது புராணத்தில் இருக்கிறது, சிவலிங்க புராணத்தில் இந்த விஷயம் இருக்கிறது. இன்றைய தினத்திலே பிரதோஷ காலத்திலே, அதாவது திங்கட்கிழமை இன்று பிரதோஷ காலத்திலே மாலை நேரத்திலே வரகுந்தம் என்று சொல்லக்கூடிய மல்லிகை பூனால் சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்தால் வளமான வாழ்க்கை கிடைக்கும். வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கும் ஆயுள் விருத்தி, பெண்களுக்கின்ற ஆயுள் தோஷங்கள் விலகும், மாங்கல்ய தோஷங்களும் விலகும். மேலும் இந்த மாதத்திலே, அதாவது தை மாதத்திலே சுக்ல சதுர்த்தி என்பது, அதாவது வளர்ப்பை சதுர்த்தி என்பது கிடையாது. அதற்கு பதிலாக தை மாதம் செய்ய வேண்டிய சதுர்த்தி, அதாவது சதுர்த்தியிலே செய்யக்கூடிய அந்த தர்ப்பணங்கள், அதாவது வருடாந்திர திதிகள் மாசி மாதம் 1ஆம் தேதி அனுஷ்டிக்க வேண்டும். என்றால் வளர்ப்பை சதுர்த்தி என்பது தை மாதத்தில் கிடையாது. அதற்கு பதிலாக மாசி 1ஆம் தேதி அன்று வளர்ப்பை சதுர்த்தியாக இருப்பதனால் அன்றைய தினம் தை மாதத்திலே இறந்தவர்களுக்கு அன்றைய தினத்திலே கண்டிப்பாக வருடாந்திர திதிகள் கொடுக்க வேண்டும். தை மாதம் பஞ்சமி திதியில் இறந்தவர்களுக்கும் அதே போலவே மாசி மாதம் பஞ்சமி திதியில் இறந்தவர்களுக்கும் 2 பேருக்குமே மாசி 1ஆம் தேதி தான் வருடாந்திர திதிகள் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்து மாசி மாதம். இந்த மாசி மாதம் என்ற பெயர் எப்படி வந்ததென்றால் மாக மாதம் என்பதற்கு பதிலாக மாசி மாதம் என்று வந்தது. மாக மாதம் என்பது இந்த மாதத்திலே பௌர்ணமி என்பது மகம் நட்சத்திரத்திலே வரும். பௌர்ணமி மகம் நட்சத்திரத்தை ஒட்டு வருவதனால் இந்த மாதத்திற்கு மாக மாதம் என்று பெயர். அது தமிழிலே மருவி மாசி மாதம் என்று ஆனது. இந்த மாசி மாதத்தில் சூரியன் கும்பராசிலே சஞ்சாரம் செய்வார். இன்றைய தினம், அதாவது மாசி மாதம் 1ஆம் தேதி, ஆங்கிலம் 13, அதாவது 13/2/2024 செவ்வாய்க்கிழமை, சதுர்த்தி திதி. செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி என்பது பகல் 2:42 வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சமி திதி வருகிறது. செவ்வாய்க்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம், பகல் 12:35 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். சாத்தியம் நாம் யுகம், பத்ரே கரணம், நேத்திரம், பூஜ்யம், ஜீவன் அறை என்ற அளவிலே இருக்கிறது. உத்திரட்டாதியும் செவ்வாய்க்கிழமையும் சேரும்போது அமிர்த யோகம், ரேவதியும் செவ்வாய்க்கிழமையும் சேரும்போது சித்தி யோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தி யோகமாக இருக்கிறது. இந்த மாசி மாதம் 1ஆம் தேதி அன்று, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று பகல் 3:44 கும்பராசிக்கு சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே கும்ப மாதம் என்று சொல்லக்கூடிய மாசி மாதம் பகல் 3:44 ஆரம்பிக்கிறது. அன்றைய தினத்திலே அங்காரக சதுர்த்தி என்றும் கூறுவார்கள். அதாவது செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி வந்தால் அங்காரக சதுர்த்தி. அங்காரக தோஷங்கள் விலகுவதற்காக இந்த சதுர்த்தி என்று விநாயகப் பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. மேலும் மாத சதுர்த்தி, மாதம் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வணங்குவதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. தில சதுர்த்தி என்றும் கூறுவார்கள். தில சதுர்த்தி என்றால் இந்த தில சதுர்த்தியிலே அவசியம் எள் வைத்து விநாயகருக்கோ அல்லது ஆதிசேஷனுடன் கூடிய பெருமாளுக்கோ வணங்குவது சிறப்பானது. அவ்வாறு வணங்கினால் பித்ருக்களுடைய சாபங்கள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் கலியுகாந்தம் விஷ்ணுபதி புண்ணிய காலம், கலியுகம் முடியக்கூடிய தினமாக அன்றைய தினம் போற்றப்படுகிறது. வேண்டும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஆகவே அன்றைய தினத்திலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்வதற்கும், சில ஹோமங்கள் செய்வதற்கும், சில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. மேலும் விட்டு போன முன்னோர்களுடைய கடமைகளை செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை. சோபகிருது வருஷம் மாசி மாதம் 2ஆம் தேதி பிப்ரவரி 14/2/2024 புதன்கிழமை. புதன்கிழமை இன்று பஞ்சம் திதி. பகல் 12:10 வரை பஞ்சம் திதி. அதன் பிறகு ஷஷ்டி திதி. ரேவதி நட்சத்திரம் பகல் 10:43 வரை ரேவதி நட்சத்திரம். அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். சுபம் நாம் யுகம், பாலவக்கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. ரேவதியும் அஸ்வினியும் புதன்கிழமை சேரும்போது மரணயுகம். ஆகிய புதன்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு மரணயுகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினத்திலே பகல் 10:43 பிறகு மிருத்தி என்று எம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். மிருத்தி என்றால் அந்த நாளிலே, அதாவது புதன்கிழமை என்று பிரயாணங்களை தொடங்கக்கூடாது. புதியதாக பிரயாணங்களை தொடங்கக்கூடாது. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் பிரயாணங்களுக்கு தோஷம் கிடையாது. அன்றைய தினம் புதிய பிரயாணங்கள் தொடங்கினால் சிரமங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் விபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அன்றைய தினம் சஷ்டி விரதம், மாதம் சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்பவர்களுக்கு அன்றைய தினம் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம் படித்து
முருகப்பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் வசந்த பஞ்சமி என்று கூறுவார்கள். வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பஞ்சமி வசந்த பஞ்சமி. அன்றைய தினம் லக்ஷ்மி பூஜை செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் வீட்டில் லக்ஷ்மி பூஜை செய்தால் செல்வம் கிடைக்கும், கடன் சுமைகள் தீரும். மேலும் அன்றைய தினம் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் அன்றைய தினத்தில் ரதி மன்மதன் பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. மேலும் அன்றைய தினத்தில் திருமணம் ஆகாத ஆண்கள் ரதி மன்மதனுடைய பூஜைகள் செய்தால் விரைவில் திருமணம் கைகூடும், அழகான மனைவி அமைவாள் என்று புராணங்கள் கூறுகிறது. ஆகவே ரதி மன்மதனை வழிபாடு செய்வதற்கும் லக்ஷ்மி பூஜை செய்வதற்கும் மிக ஏற்றதனமாக இந்த வசந்த பஞ்சமி தினம் புதன்கிழமை வருகிறது. அது வடநாட்டில் பசந்த் பஞ்சமி என்ற பெயரில் அதை விழாவாக கொண்டாடுவார்கள். லட்சுமி பூஜை எல்லா இடங்களிலும் செய்வார்கள். நம்முடைய வீட்டில் கூட அன்றைய தினம் லட்சுமி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து வியாழக்கிழமை சோபகிருது வருஷம் மாசி மாதம் 3ஆம் தேதி பிப்ரவரி 15/2/2024 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை பகல் 10:13 வரை சஷ்டி திதி, அதன் பிறகு சப்தமி திதி. ஆகவே அன்றைய தினம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் சஷ்டி விரதம் இருக்கலாம். ஆனால் திருக்கணிதப்படி புதன்கிழமை சஷ்டி வருகிறது, வாக்கிய பஞ்சாங்கப்படி வியாழக்கிழமை சஷ்டி திதி வருது. ஆகவே வியாழன் வெள்ளி 2 நாட்களில் ஏதாவது ஒன்றை நீங்களாக தேர்ந்தெடுத்து சஷ்டிக்கான விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்குவதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் வைவஸ்வத மன்வாதி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்படுங்க. வைவஸ்வத மன்வாதி என்றால் அன்றைய தினம் மன்வாதி புண்ணிய தினங்கள். ஆகவே அன்றைய தினம் சில ஹோமங்கள் சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. சில இடங்களில் காலை 9:26 வரை அஸ்வினி நட்சத்திரம் இருப்பதனால் அன்றைய தினத்தில் சில இடங்களில் திருமணங்கள் ஏற்பாடாகி இருக்கிறது. ஆனால் அன்றைய தினம் திருமணம் என்பது சுமாரான தினமாகத்தான் இருக்கிறது. என்றால் 9:26 பிறகு பரணி நட்சத்திரம் வருவதனால் அன்றைய தினம் திருமணத்திற்கு அவ்வளவு சிறப்பான தினம் என்பது கிடையாது, சுமாரான தினமாகத்தான் அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் முக்கியமாக அவசியமாக திருமணம் செய்ய வேண்டியிருந்தால் அன்றைய தினத்தில் 8 மணி முதல் 9 மணிக்குள் திருமணத்தை முடித்து அதன் பிறகு 9:30 மணிக்குள் வீட்டிற்கு வந்து விடுவது மிகவும் சிறப்பானது. வீட்டுக்கு வந்து அதன் பிறகு நீங்கள் மண்டபத்திற்கு போடலாம், எங்கே வேணாலும் செல்லலாம், ஒன்றும் தோஷம் என்பது கிடையாது. அடுத்து வெள்ளிக்கிழமை சோபகிருது வருஷம் மாசி மாதம் 4ஆம் தேதி பிப்ரவரி 16/2/2024 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று சப்தமி திதி, காலை 8:55 வரை சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி திதி வருகிறது. அன்றைய தினம் பரணி நட்சத்திரம் காலை 8:46 வரை பரணி நட்சத்திரம், அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். பிராமியம் நாமயுகம் வணிசை கரணம் நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. பரணியம் கிருத்திகையும் வெள்ளிக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆக வெள்ளிக்கிழமை என்ற நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சப்தமி, இந்த மாக மாதத்தில் வருகின்ற சப்தமி ரத சப்தமி என்று கூறுவார்கள். அன்றைய தினத்தில் பெருமாள் கோயில்களிலே சூரிய பிரபையுடன் 7 குதிரைகளால் பூட்டப்பட்ட சூரிய பிரபையுடன் பெருமாள் சூரிய நாராயணராக காட்சியளிப்பார். இந்த ரத சப்தமி என்பது திருமலை திருப்பதியில் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. எல்லா பெருமாள் கோயில்களும் அன்றைய தினம் ரத சப்தமிக்கான விசேஷங்கள் நடக்கும். அன்றைய தினம் ரத சப்தமிக்கான விசேஷங்களை நாம் தரிசனம் செய்தால் பித்ருக்களுடைய கடனிலிருந்து விடுபடுகிறோம் என்று புராணங்கள் கூறுகிறது. மேலும் அன்றைய தினத்தில் ரத சப்தமி என்று சூரிய வழிபாடு அனைவரும் செய்ய வேண்டும். என்றால் எல்லோருக்கும் முழுமுதற் கடவுளாக பிரத்யட்ச தெய்வமாக இருக்கக்கூடியவர் சூரியன்தான். அந்த சூரியனை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக வெள்ளிக்கிழமை சப்தமி என்று அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் விசோக சப்தமி என்றும் கூறுவார்கள். விசோகம் என்றால் சோகத்தை போக்குகின்ற சப்தமி என்றும் கூறுவார்கள். அன்றைய தினம் சிகப்பு அரளி மலர்களால் சூரிய பகவானை வழிபாடு செய்தால் எப்படிப்பட்ட சோகங்களும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அன்றைய தினம் சூரிய பகவானுக்கு கோதுமையால் செய்யப்பட்ட பண்டங்களை நைவேத்தியம் செய்து மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு நாம் சாப்பிட வேண்டும். எந்த பிரசாதத்தையும் நாம் மட்டுமே சாப்பிடக்கூடாது, மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டால்தான் அதன் பரிபூர்ண பலன் நமக்கு கிடைக்கும். அன்றைய தினம் சூரிய ஜெயந்தி, சூரிய பகவான் அவதாரம் செய்த தினமாக போற்றப்படுகிறது. புராணங்களில் மாக சுத்த சப்தம் யாம் அப்படி என்று இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் மாகமத்தில் இருக்கிற சப்தமியிலே சூரியன் அவதாரம் செய்தார் என்று இருக்கிறது. ஆகவே சூரிய ஜெயந்தி அன்றைய தினத்தில் சூரிய தசை நடந்து கொண்டிருப்பவர்களும் சூரிய புக்தி நடந்து கொண்டிருப்பவர்களும், மேலும் அன்றைய தினத்தில் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களும் சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்களும் அவசியம் நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று நவகிரகத்திலே சூரிய பகவானுக்கு
சிகப்பு வஸ்திரத்தை அணிவித்து நெய் தீபம் 1 அல்லது 9 நெய்வேத்தியத்தை வைத்துவிட்டு சிகப்பு அரளி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். மேலும் தோஷங்கள், சூரிய தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு ஜாதகத்தில் 2 அல்லது 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும். அந்த சூரியன் 2, 7ஆம் இடத்தில் இருப்பதனால் சிலருக்கு திருமணம் தாமதமாகும். தாமதமான திருமணங்கள் விரைவில் நடப்பதற்காகவும் அன்றைய தினம் சூரிய ஜெயந்தி அன்று சூரிய பகவானை நான் சொன்ன இந்த முறையில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் துர்காஷ்டமி என்றும் கூறுவார்கள். துர்காஷ்டமி என்றால் அன்றைய தினத்திலே துர்காமனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். என்றால் வளர்ப்பில் வருகின்ற அஷ்டமி துர்காமனுக்கு மிக மிக விசேஷமான அஷ்டமி. தேய்பிரையில் வருகின்ற அஷ்டமி என்பது கிருஷ்ண பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் ஏற்ற அஷ்டமி. ஆகவே துர்காஷ்டமி வெள்ளிக்கிழமை என்று துர்காமனை வழிபாடு செய்யலாம். அன்றைய தினம் பீஷ்மாஷ்டமி. பீஷ்மர் இந்த அஷ்டமியிலே விரதம் இருந்து முக்தி அடைந்தார் என்றும் இருக்கிறது. மேலும் அந்த அஷ்டமியிலே விரதம் இருந்து பீஷ்மர் அளவற்ற பலத்தை பெற்றார் என்றும் இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் அஷ்டமிக்காக துர்காமனை வழிபாடு செய்தால் அளவற்ற பலம் நமக்கு கிடைக்கும், மனோதைரியம் நமக்கு கிடைக்கும். அன்றைய தினம் கிருத்திகை விரதம், கிருத்திகைக்காக விரதம் இருந்து முருகப்பெருமானை ஆராதனை செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அன்றைய தினம் அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் கிருத்திகை விரதம், கிருத்திகைக்காக முருகனை ஆராதனை செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் கிருத்திகை அன்று மாலை நேரத்தில் முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு கிருத்திகை நட்சத்திரத்தை தரிசனம் செய்துவிட்டு அன்றைய தினத்தில் 6 பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்க வேண்டும். வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், முடிந்தவர்கள் தட்சணை கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லா வகையான துன்பங்களிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெறுவார்கள், தொழில் விருத்தி பெறுவார்கள். திருமணமாகாத கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சனிக்கிழமை, சோபகிருத் வருஷம் மாசி மாதம் 5ஆம் தேதி பிப்ரவரி 17/2/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று அஷ்டமி திதி. அன்றைய அஷ்டமி திதி காலை 8:16 வரை இருப்பது. அதன் பிறகு நவமி திதி வருகிறது. சனிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் காலை 8:46 வரை கிருத்திகை நட்சத்திரம். அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். மகேந்திரம் நாமயுகம், பவகலனம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. கிருத்திகையும் சனிக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம், ரோகிணியும் சனிக்கிழமையும் சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே சனிக்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரம் சனிக்கிழமை சேர்வதனால் மந்த ரோகிணி, அதாவது சனி ரோகிணி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். மந்த ரோகிணி என்றால் அன்றைய தினத்திலே அம்பாளுக்கோ அல்லது கிருஷ்ண பகவானுக்கோ தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்து உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களையோ ஸ்தோத்திரங்களையோ பாராயணம் செய்ய வேண்டும். அவ்வாறு பாராயணம் செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும், தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக ரோகிணியும் சனிக்கிழமையும் சேரும் போது நீங்கள் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கும் அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் சனி பகவானை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. என்றால் சனி பகவானுடைய நட்சத்திரமும் ரோகிணி நட்சத்திரம்தான். சனி பகவானுடைய பிரகாரத்திலே ரோகிணி நட்சத்திர ஜாதம் என்று தான் வரும். ஆகவே ரோகிணி நட்சத்திரம் என்பது சனி பகவானும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தான் அவதாரம் செய்கிறார். ஆகவே இந்த சனிக்கிழமை இந்த ரோகிணி நட்சத்திரம் சேரும் இந்த நாளிலே சனி பகவானை வழிபாடு செய்தால் சனி தோஷங்கள் விலகும். முக்கியமாக அஷ்டம சனி, ஏழரை சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற சனி தோஷங்கள் அவதிப்படுபவர்கள் அன்றைய தினம் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். வழிபாடு செய்துவிட்டு கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்யுங்கள். எல்லா தோஷங்களிலும் விடுபட்டு நன்மைகளை பெற முடியும். அன்றைய தினம் சனிக்கிழமை வைத்திருத்து சிராத்தங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அன்றைய தினம் அமைந்திருக்கிறது. அன்றைய தினத்தில் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதாசாமி தேவஸ்தானத்தில் லட்சுமி ஐக்கியரோட சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து மகா சங்கல்பத்துடன் விஷ்ணு சாஷ்டாம பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், பஞ்சாத ஸ்தோத்திரம், ஆபுத்தான ஸ்தோத்திரம், லட்சுமி அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் ஆகிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட இருக்கிறது. இந்த ஸ்தோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். அடுத்து மாசி மாத பலன்கள் என்ற பெயரிலே தனியாக அடுத்த 2 நாட்களில் மாசி மாத ராசி பலன்களை தனியாக வெளியிடுகிறேன். அதையும் அனைவரும் கண்டு கழிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்களை சார்ந்த குரூப்பிலும் இதை நீங்கள் பரவ செய்யுங்கள். எல்லோரும் இந்த விஷயங்கள், தர்மசாஸ்திர விஷயங்கள் தெரிந்து கொண்டு எல்லா வகையிலும் அவர்கள் முன்னேற வேண்டும், சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதுதான் எம்முடைய ஒரே நம்பிக்கை. இந்த விஷயத்தை அனைவருக்கும் நீங்கள் தெரியப்படுத்துவது மிகவும் சிறப்பானது.
மேலும் எம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கம், சுமுகூர்த்த நாட்கள் போன்ற புத்தகங்கள் எல்லாம் வெளிவந்து விட்டது. வேண்டியவர்கள் நீங்கள் எம்மை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.